Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.3ல first question பார்க்க போறோம். Question என்னன்னா find the LCM and GCD for the following and verify that f of x into g of x equal to LCM into GCD. அதாவது இப்போ first subdivision என்ன கொடுத்திருக்காங்க 21x square y அதே மாதிரி 35x y square. ஸோ இதோட LCM கண்டுபிடிக்கணும், GCD கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஸோ இதோட ப்ராடக்ட்டும் அதே மாதிரி இதோட எல்சிஎம் அண்ட் ஜிசியோட ப்ராடக்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ 21x square y இது வந்து நம்ம f of x அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது f of x equal to 21x square y அதே மாதிரி 35x y square இது வந்து நம்ம g of x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ g of x equal to 35x y square. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், f of x into g of x equal to LCM into GCD. அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தோட LCM and GCD வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 21x square y இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், அதாவது 21 ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம்னா 3 into 7 அப்படின்னு எழுதலாம் into x square into y. அடுத்து 35x y square. இப்போ 35 ஃபேக்டர்ஸாக எழுதும் போது நம்ம எப்படி எழுதலாம்னா 7 into 5 அப்படின்னு எழுதலாம் into x into y square. ஸோ இப்போ ஃபேக்டர்ஸாக எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போது இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. ஸோ ஒரு 7 எழுதிக்கலாம். மீதி என்ன 3 into 5. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஹையஸ்ட் பவர் என்ன எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஹையஸ்ட் பவர் என்ன ஒய் ஸ்கொயர். அப்போது எல்சிஎம் வந்து என்ன, அதாவது 7 into 3 into 5 என்ன வரும் 105 into எக்ஸ் ஸ்கொயர் into ஒய் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து எல்சிஎம். அடுத்து ஜிசிடி வந்து கண்டுபிடிக்கலாம். ஜிசிடி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸோ இங்கே காமனாக என்ன இருக்குது 7. அப்போ ஃபஸ்ட்டு 7 எழுதிக்கலாம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ இதில் லோவஸ்ட் என்ன எக்ஸ், அதாவது ஸ்மாலஸ்ட் பவர் என்ன எக்ஸ் தான். அப்போது 7x. அதே மாதிரி இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்மாலஸ்ட் என்ன ஒய், அப்போது ஒய். ஸோ ஜிசிடி என்ன 7 into x into y. ஸோ இதான் வந்து ஜிசிடி. அதே மாதிரி எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா f of x into g of x வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 21x square y into 35x y square. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 21 into 35 ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளை பண்ணலாம். 5 1s are 5, 5 2s are 10, 3 1s are 3, 3 2s are 6. அப்போது 5 3 7. அப்போது 735 x square into x என்ன x cube, y into y square என்ன y cube. ஸோ f of x into g of x கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து LCM into GCD. LCM நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 105 x square y square into GCD என்ன 7xy. அப்போது 105 into 7, 7 5s are 35, 7 0s are 0 plus 3 3, 7 1s are 7. இதுவும் உங்களுக்கு 735 x square into x வந்து x cube, y square into y என்ன y cube. இப்போ பார்த்தீங்கன்னா f of x into g of x ஓட ஆன்சர் என்ன 735 x cube y cube. அதே மாதிரி LCM into GCD ஓட வேல்யூ என்ன 735 x cube y cube. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க x cube minus 1 into x plus 1. ஸோ இது வந்து நம்ம f of x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ f of x equal to x cube minus 1 into x plus 1. அடுத்து x cube plus 1. ஸோ இது வந்து நம்ம g of x எடுத்துக்கலாம். ஸோ g of x equal to x cube plus 1. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், f of x into g of x equal to LCM into GCD. ஸோ இதான் வந்து ப்ரூவ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் f of x அதாவது x cube minus 1 into x plus 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா x cube minus 1 இது நீங்கள் x cube minus 1 cube அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1 cube-ம் 1 தான். ஸோ அதனால தான் x cube minus 1 நம்ம x cube minus 1 cube அப்படின்னு எழுதுகிறோம் into x plus 1. இப்போ பார்த்தீங்கன்னா இது a cube minus b cube ஃபார்மேட்டில் இருக்குது. a cube minus b cube-ஓட ஃபார்முலா என்ன a minus b into a square plus ab plus b square. ஸோ இப்படி தான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் a minus b என்ன x minus 1 into a square. அப்போது x square plus ab அப்போது plus x plus b square. அப்போ என்ன வரும் 1 into x plus 1. அடுத்து g of x என்ன x cube plus 1. ஸோ இதை நீங்கள் x cube plus 1 cube அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1 cube-ம் 1 தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது a cube plus b cube ஃபார்மேட்டில் இருக்குது. அதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் a plus b into
a square minus ab plus b square. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? x plus 1 into x square minus x plus 1 அப்படி நம்ம expand பண்ணி எழுதலாம். ஸோ x cube plus 1 தான் இப்படி நம்ம expand பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து LCM and GCD கண்டுபிடிக்கலாம். இப்போது GCD இப்போது ரெண்டு எக்ஸ்பிரஷன்லையும் பாருங்கள், இங்கே எதில் காமனாக இருக்குன்னா x plus 1 x plus 1. ஸோ GCD என்ன? x plus 1. அடுத்து LCM பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமன் என்ன? x plus 1 x plus 1. ஸோ வந்து சேம் பவர்ன்றதுனால ஒரு x plus 1 எழுதிக்கலாம். மீதி ரிமைனிங்கும் நம்ம எழுதணும். அப்போது இன்ட்டு x minus 1 இன்ட்டு x square plus x plus 1 இன்ட்டு x square minus x plus 1. ஸோ இதான் வந்து LCM. இப்போது இந்த LCMல பார்த்தீங்கன்னா இந்த x plus 1 அதே மாதிரி x square minus x plus 1. ஸோ இதை நம்ம ஒரு ஃபார்முலாவாக எழுதலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா x cube plus 1 cube அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரி x minus 1 into x square plus x plus 1. இதை நீங்கள் x cube minus 1 cube அப்படின்னு எழுதலாம். ஏன்னா a cube plus b cube தான் இந்த ஃபார்முலா. அதே மாதிரி a cube minus b cube தான் இந்த ஃபார்முலா. ஸோ அது மூலமாக இப்போ x cube plus 1 cubeனா அது x cube plus 1 தான். அதே மாதிரி x cube minus 1 cubeனா அது x cube minus 1 தான். ஏன்னா 1 cube என்ன 1. இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது நீங்கள் a square minus b square அப்படின்னு எழுதலாம். a squareனா x cube the whole square. அப்போ என்ன வரும்? x power 6 minus b square. அதாவது 1 square என்ன 1. ஸோ LCM தான் இப்படி நம்ம எழுதியிருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம LCM into GCD பார்க்கலாம். LCM என்ன? x power 6 minus 1 into GCD என்ன கண்டுபிடிச்சோம்? x plus 1. ஸோ இது வந்து LCM into GCD. அடுத்து நம்ம f of x into g of x பார்க்கலாம். f of x என்ன? x cube minus 1 into x plus 1 into g of x என்ன? x cube plus 1. ஸோ இது மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா x cube minus 1 into x cube plus 1. இது a minus b into a plus b. அப்போ என்ன வரும்? a square minus b square. அப்போது x power 6 minus 1 into x plus 1. அதாவது ரிமைனிங். இப்போ பார்த்தீங்கன்னா f of x into g of xும் LCM into GCDயும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம்? f of x into g of x equal to LCM into GCD. ஸோ இதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். இப்போது நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஜி ஆஃப் எக்ஸ்ன்றதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் y ஸ்கொயர். இதில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா xy வந்து காமனாக இருக்குது. காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ அடுத்து g ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது? எக்ஸ். அப்போ எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது நம்ம LCM and GCD பார்க்கலாம். ஃபஸ்ட்டு LCM. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே xy இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. காமனாக என்ன இருக்குது? எக்ஸ். மீதி இருக்க ஒய்யும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதில் காமனாக ஏதாவது ஒன்று எழுதினா போதும். அப்போ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதான் வந்து LCM. அடுத்து GCD. GCD வந்து காமனாக இருக்கிறது மட்டும் எழுதினா போதும். இங்கே எல்லாமே சேம் பவர்ன்றதுனால இப்போ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணல. அப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ LCM and GCD வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து LCM இன்ட்டு GCD. ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது XY இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் into x into x plus y. ஸோ அது மல்டிப்ளை பண்ணும்போது xy into x என்ன வரும்? x square y into x plus y into x plus y என்ன வரும்? x plus y the whole square. அடுத்து நம்ம f of x into g of x வந்து பார்க்கலாம். f of x என்ன? x square y plus x y square into g of x என்ன? x square plus xy. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதில் காமனாக இருக்கிறது எடுத்து எழுதிங்கன்னா எக்ஸ் ஒய். ஸோ காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? மீதி எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ் வந்து காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸும் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடியும் சேம் ஆன்சர். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ இதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.
இதான் தேர்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.